போகிறோம்னா பெனே பாஸ்தா இந்தியன் ஸ்டைலில் பெனே ஆயில் போட போகிறோம். வாட்டர் எல்லாம் இங்கே நம்மளோட ப்ரிப்ரேஷன். பாஸ்தா, டொமேட்டோ அப்படியே ஃபுல், பிளாக் பெப்பர் ஓவர் கிரைண்ட் பண்ணுங்கள். பெனே அரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா பெனே பாஸ்தா இந்தியன் ஸ்டைலில். பெனே வந்து ஒரு இட்டாலியன் பாஸ்தா தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சிடணும். இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கட்டும், மற்ற வேலையை மெதுவாக பார்ப்போம். ஆயில் போட போகிறோம் வாட்டரில். ஆயில் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இதாகிற அளவுக்கு லைட்டாக ஆயில் போட்டால் அந்த பாஸ்தா வந்து ஒட்டாது. இதில் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்தியன் மசாலாவையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது பேலீஃப், பிரியாணி இலை, பட்டை, க்ளவுஸு எல்லாங்க. இது எதுக்கு போட்டிருக்கோன்னா ஒரு ஃப்ளேவருக்காக, பாஸ்தா நல்லா ஃப்ளேவரோட வரட்டும், ஒரு இந்தியன் ஸ்டைலில் பண்ணலான்றதுக்காக. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பெனே பாஸ்தா இதுதான் இன்றைக்கி நம்மளோட ப்ரிப்ரேஷன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு இட்டாலியன் பாஸ்தா, நல்லா ஒரு சூப்பரான பாஸ்தா தான், நல்லாயிருக்கும். ஒரு இந்தியன் ஸ்டைலில் பாஸ்தாவை அந்த தண்ணியில் அப்படியே போட போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ அப்படியே வாஷ் பண்ண போகிறோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பாயில் பண்ணலாம். டொமேட்டோ அப்படியே பாயில் பண்ண போகிறோம். டொமேட்டோவோட நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு மஞ்சத்தூள். எதுக்குன்னா கிருமிகள் எல்லாமே அதோட ஸ்பாயில் ஆகுன்ற ஒரே ரீசன் தான், மற்ற பிரகாரம் ஒன்றுக்கும் இல்லை. மஞ்சள் தூளை லைட்டாக போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இது இந்தியன் ஸ்டைல் பாஸ்தான்னு. பாஸ்தா இங்கே குக் ஆகிட்டுருக்கு. நல்ல இந்தியன் ஃப்ளேவரில் ஒரு சூப்பர் இந்தியன் பாஸ்தா பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பெனே பாஸ்தா, சூப்பர் இட்டாலியன் டிஷ். டொமேட்டோ அப்படியே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு, பாஸ்தாவும் குக் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம், அந்த பேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு. ஆக்சுவலாக தக்காளி நல்லா குக் பண்ணிட்டோம். அப்புறம் ஆனியன், ஒரு ஆனியன் தான் போட்டிருக்கு. இந்தியன் ஸ்டைல் என்ற ஒரே ரீசனுக்காக கொஞ்சம் பச்சை மிளகா, கார்லிக் இருக்குது ஆல்வேஸ். இந்த பக்கம் புதினா, இந்த பக்கம் கொத்தமல்லி, ஒரு கொஞ்சம் கியூமின் சீட், ஜீரகம், பிளாக் பெப்பர். இதுதான் இன்க்ரீடியன்ட். தக்காளியில் இருக்கிறத அந்த மேலே இருக்கிற அந்த சீட்ஸ் அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். தக்காளியில் மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதுக்குள்ளே எடுத்து போட போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா கிரைண்ட் ஆகும்.
ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெனை பாஸ்தா வித் ரெட் சாஸ், ஆனால் இந்தியன் ஸ்டைல். அதான் மறந்துடாதீங்க, நல்லா தரோவாக கிரைண்ட் பண்ணுங்க. பட்டர் இதோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் பட்டரில் போட போகிறோம். நம்ம டொமேட்டோவை மாத்திரம்தான் வேக வச்சுருக்கோம், ஆனியன்லாம் வேகலை. அதை இங்கே வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 to 10 minutes நல்லா அப்படியே நல்லா வேக வச்சு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நல்லா அந்த கிரேவி திக்காகிற வரைக்கும் குக் பண்ண விடணும். நல்ல ஒரு திக்னிங் ஏஜென்ட் அதில் இருக்கணும் அந்த கிரேவியில். அப்படியே டொமேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு. பாஸ்தாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்தியன் ஸ்டைல் பெனை பாஸ்தா. நல்லா தரோவா மிக்ஸ். பாஸ்தா அப்படியே ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி போட்டிருக்கோம். பீஸ் அப்படியே தூவி விட்டு அப்படியே இறக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா ஒரு கிரேட்டட் நல்ல ஒரு சாப்ட் சீஸ் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. நல்லா அது நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு நல்லாயிருக்கும். ரெடியாக வச்சு இறக்கிடலாம். பெனை பாஸ்தா இந்தியன் ஸ்டைல் ரெடியாக இருக்குது. இங்கே பிளேட்டில் போடலாம். போட்ட சீஸ் வித்தின் செகண்டில் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்குது அப்படியே. சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லாவே పాస్తా మన ఇండియన్ స్టైల్లో వండిర్రు. ఒకసారి ట్రై చేద్దాం, చూద్దాం. లెట్స్ గో అండ్ ట్రై. అమ్మా బాగుంది. दोस्तों आज हम लोग ट्राई कर रहे हैं एक इटालियन कुजीन, जो बोलते हैं पास्ता इटालियन में बहुत फेमस है, मगर फर्स्ट टाइम जो हम लोग कर रहे हैं एज ए इंडियन स्टाइल में बना रहे हैं। और इंडियन फूड तो हर लोग चाहता है, वर्ल्ड वाइज बहुत फेमस है। आज फर्स्ट टाइम हम लोग ट्राई कर रहे हैं इंडियन कुजीन में। चलो देखते हैं कैसा है। इतना टेस्टी फूड है जो कि करिएगा। जो भी इंग्रेडिएंट्स है तो अपने ही हम लोग एक इंडियन स्टाइल में बनाया हुआ है। आप लोग ट्राई करिए और अपना कमेंट बताइएगा। थैंक यू सो मच।
பேர் பெனே பாஸ்தா. நம்ம இந்தியன் மசாலா நல்லா இறங்கியிருக்கு. இது நல்லா சூப்பராகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் அதிகமாக வேணும். ஊட்ட சாப்பிட்டே இருப்பேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க. இது உங்கள் பெல்லிஸ் விஸ்தா. See you, tata, bye bye in next video.